வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 273வது பாட்டு பார்க்க போறோம். குறிஞ்சித்திணை பாடல். மதுரை இளம் பால் ஆசிரியன் சேந்தன் கூத்தனார் அவர் எழுதிய பாடல் இது. ரொம்ப வித்தியாசமான பெயர்களை ஆசிரியர் பெயர்களை நம்ம நற்றினையில தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்க தலைவன் வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் தூரத்துல வரான். ஆனா பேச்சு குரல் கேட்கிற தூரத்துல வரான். அப்ப அவன் கேட்கும்படியாக, அதாவது அவன் இந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு பாவனை இவங்களா உண்டு பண்ணிக்கிட்டு அவனை பார்க்காத மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. உன்னுடைய உடம்புல மாறுபாடுகள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அந்த மாறுபாடுகளை பார்த்தால் தாய் ஐயுறுவாள். நல்லாதானே விளையாடிட்டு இருந்தா பொண்ணு, நல்லாதானே இருந்தா. இப்ப திடீர்னு அவளுடைய உடல்ல மிக உடல் இழைக்கிறது. கண்கள் இருண்டு போகின்றன. அவ்வளவு முன்னாடி இருந்த பொலிவு இல்லையே அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி வேலனை அழைத்து வெறியாட்டுவதுதான். கூப்பிட்டு வேலனுக்கு பலியிட்டு கேட்கறதா, என்ன ஆச்சு பொண்ணுக்குன்னு கேட்கறதுதான். அப்ப அவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவான். அப்ப அதுக்காக தான் நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி இங்க ஒருவேளை அப்படி விச்சரித்து விட்டாள் என்றால் இனிமேல் இவனை பார்க்க முடியாமையே போயிடுமோ அப்படிங்கிறது தான், அந்த பயம்தான் எனக்கு அதிகம். அதாவது வேலனை அழைத்து அன்னை வெறியாட்டுவாள் என்கிற அச்சம் ஒரு பக்கம் இருந்தாலும், விச்சரித்து விட்டாள் என்றால் இனிமேல் இவனை பார்க்கவே முடியாதே, இந்த நட்பு தொடரவே தொடராதே அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றதுதான் இந்த பாடல். இது எவன் கொல்லோ தோழி மெய் பறந்து எவ்வம் கூர்ந்த ஏமுறு துயரம் வெம்மையின் தான் வருத்துரியி நம்பையின் அறியாது அயர்ந்த அன்னைக்கு வெறியென வேலம் உரைக்கும் என்ப. ஆகலின் வண்ணம் மிகுந்த அண்ணல் யானை நீர்கொள் நெடுஞ்சுனை அமைந்து வார்ந்து உறைந்து என் கண்போல் நீலம் தன் கமழ் சிறக்கும் குன்ற நாடனை உள்ளுதொரும் நெஞ்சு நடுக்குறும் அவன் பண்பு தரு படரே. நெஞ்சு நடுக்குறும், என்னுடைய நெஞ்சம் நடுங்குகிறது. அவன் பண்பு தரு படரே, அவனுடைய இந்த குணத்தினால நமக்கு படர் என்றால் துன்பம், துயரம். இந்த எவ்வளவு இருக்கு பாருங்க இந்த பாட்டிலேயே. எவ்வம் தூர்ந்த ஏமுறு துயரம், துயரம்னாலும் கவலைதான், படர்னாலும் துன்பம்தான். அதனால இங்கே உன்னுடைய உடலில் தோன்றுகின்ற மாறுபாடுகளை வைத்து அன்னை இப்பொழுது வேலனை அழைத்து வெறியாட்டப் போகிறாள். அப்ப என்னுடைய கண்கள் கண்கள்ல இருந்து நீர் சொரிய போகிறது. அந்த கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த காற்று உலாவுக்கு கூடிய அண்ணல் யானையினுடைய யானை நீர், இந்த சுனையில நீர் எழுந்துகிறது அல்லவா, அந்த சுனையில இருக்கக்கூடிய குவளை மலர்களை போன்ற என்னுடைய கண்கள். இப்படிப்பட்ட கண்கள் குன்றநாடனை நினைக்கும் போதெல்லாம் கண்களில் இருந்து நீர் வர அழுது துன்பம் கொள்கிறது. இதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். திக்தேவன் கொல்லோ தோழி, இது என்ன? இது நம்ம என்ன சொல்றது இதுக்கு பதில்? இது என்னென்ன ஆகுமோ, அதாவது இது என்னவாகும் இனிமே அப்படின்னு தெரியல, இதுக்கு என்ன வழின்னு நமக்கு புரியலையே அப்படிங்கிறான். இக்தேவன் கொல்லோ தோழி மெய் பறந்து எவ்வம் கூர்ந்த ஏமுறு துயரம், என்னுடைய உடலில் எல்லாம் பரவி பசலையாக பரவி துயரத்தை விளைவிக்கக்கூடிய இந்த துன்பமானது வெம்மையின் தான் வருந்துரி, அது பார்த்து அன்னையும் வருந்துகிறாள். இவ்வளவு நாள் நல்லா இருந்த குழந்தை இப்ப நீ திடீர்னு இப்படி ஆயிட்டாளே என்று சொல்லி வெம்மையின் தான் வருத்துரி நம்முரியின் அறியாது அயர்ந்த அன்னைக்கு, நம்முடைய உண்மையான இந்த காரணம் என்ன என்பது அன்னைக்கு தெரியாது. அதனால ஆனா வேற ஏதோ நினைச்சா வருத்தப்படுறது நியாயம்தான். அறியாது அயர்ந்த அன்னைக்கு வெறியென வேலன் உரைக்கும் என்ப. சரி, வெறியாட்டி வித்து வேலனை அழைத்து வெறியாட்டு வித்து பார்ப்போம், என்ன ஆகிவிட்டது மகளுக்கு என்று வேலனை அழைத்து வெறியாட்டி வித்து பார்க்கலாம் என்று சொல்லி அவள் அழைத்தாள் என்றால் என்ன செய்வது? ஆகலின் வண்ணம் மிகுந்த அண்ணல் யானை, வண்ணம் மிகுந்த அதாவது நிறம் பொருந்திய, அந்த காட்டுக்கே உரிய காட்டிலேயே உலாவக்கூடிய யானைக்கு என்றே இருக்கக்கூடிய அழகு மிகு அந்த வண்ணம் பொருந்திய அண்ணல் யானை. அண்ணல்னா இங்க தலைமை குணம் மிகுந்த களிறு யானை. நீர்கொள் நெடுஞ்சுனை அமைந்து வார்ந்து உறைந்து என் கண்போல் நீளம் தன் கமழ் சிறக்கும் குன்றநாடன். குன்றநாடனை பற்றிய வர்ணனை இது. அதாவது வண்ணம் பொருந்திய அண்ணல் யானை, நீர் குடிக்கக்கூடிய சுனைகளிலே கோளை மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய குன்றநாடன். அவனுடைய குன்ற நாட்டிலே வளர்ந்திருக்கக்கூடிய கோளை மலர்களை போல இருக்கிறது என்னுடைய உண்கண், என்னுடைய அழகான மையுண்ட கண்கள் அவனுடைய நாட்டில வளர்ந்திருக்கக்கூடிய கோளை மலர்களை போல இருக்கிறது. அது அப்படி அந்த கண்கள் பொழுது இவனை நினைக்கும் பொழுதெல்லாம் இவன் இப்ப இனிமே அதை எப்படி இவன் கை கொள்ள போகிறான், இந்த துன்பத்தை இவன் எப்படி தீர்க்க போகிறான் என்பதை நினைக்கும் போது என்னுடைய நெஞ்சம் நடுக்குறுகிறது அப்படிங்கிறான். என்னுடைய மனசு நடுங்குது. ஏன்னா இந்த பக்கம் இவனோ கள ஒழுக்கத்திலிருந்து மாறி வரைவை நோக்கி வரமாட்டேன் என்கிறான். ஆனால் தாயும் ஏதோ ஒரு துன்பம் நேர்ந்து விட்டதே என்று சொல்லி வேலனை அழைத்து வெறியாட்டப் போகிறாள்.
இது நாம எப்படி இதை எதிர்கொள்வதுன்னு தெரியலையே என்று சொல்லி தலைவிங்க சொல்றா. அதான் இந்த பாடல். குன்றநாடனை உள்ளுதோறும் நெஞ்சு நடுக்குருவும் அவன் பண்பு தரு படரை. அவனுடைய பண்பை நினைத்து, இங்க பண்பு என்பது வேற ஒரு எதிர்மறை சொல்லாக இருக்கிறது. அதாவது நல்ல பண்பு இல்லை இங்க. இப்படி வந்து வந்து பார்த்துட்டே போகிறது மட்டும் செய்யக்கூடிய இந்த பண்பை நினைத்தால் என்னுடைய மனது துன்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் இந்த பாடல். இது வந்து தோழியினுடைய கூற்று போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. தலைவியினுடைய கூற்று இல்ல, தோழியினுடைய கூற்று. ஏன்னா இப்ப தோழிதான் நடுவில் 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவ. இங்கேயும் இவளும் போய் சொல்ல மாட்டா, தலைவியும் போய் சொல்ல மாட்டா, தோழிதான் பேசணும். அங்கேயும் அன்னைக்கு வந்து தெரியாம செய்யறாளே, அப்பவும் தோழிதான் போய் சொல்லணும். ஆனா 2 பக்கத்துலயும் அவளுக்கு இடி மாதிரி தான் இருக்கு. அதுதான் அவங்க இந்த துன்பத்தை நான் எப்படி பொறுத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதான் இந்த பாடல். இஃது எவன் கொல்லோ தோழி மெய்ப்பறந்து எவ்வம் கூர்ந்த ஏமுறு துயரம் வெம்மையின் தான் வருத்துரியி நம்பையின் அறியாது அயர்ந்த அன்னைக்கு வெறியென வேலன் உரைக்கும் என்ப. ஆகலின் வண்ணம் மிகுந்த அண்ணல் யானை நீர்கொள் நெடுஞ்சுனை அமைந்து வார்ந்து உறைந்து என் கண்போல் நீளம் தன்கமழ் சிறக்கும் குன்ற நாடனை உள்ளுதொரும் நெஞ்சு நடுக்குருவும் அவன் பண்பு தரு படரே. சரி, அழகான பாடல். இங்க வந்து யானை வந்து சுனையினுடைய நீரை குடிக்கும் என்பதனால தலைவி தலைவனுடைய வீட்டுக்கு சென்று, அவனுடைய இல்லத்திற்கு சென்று அவனோடு சேர்ந்து குடுத்தனம் பேணுவாள் அப்படிங்கிற மாதிரியான பொருளும் இருக்கிறதாக உள்ளுரையில இங்க ஆசிரியர்கள் குறிப்பார். அந்த வந்து அந்த குறிப்பா உணர்த்துறாங்க. சரி, அடுத்த பாடல் காவன் முல்லை பூதனார் பாடல். பாலைத்திணையினுடைய பாடல். தலைவன் பொருள் வயிறு பிரிந்து போகிறான். அவன் சென்ற வழி என்பது பாலை நில வழி. எப்பவுமே நம்ம பார்த்திருக்கோம். பிரிதல் என்பதற்கான இது வந்து திணை வந்து பாலை அப்படின்னா அது உடன்போக்குனால பிரிந்தாலும் பொருள்வயிறு பிரிந்தாலும் அது பாலை திணையாகத்தான் உருவகிக்கப்படுகிறது. அது அது வந்து பிரிவினுடைய வெம்மையை நிலத்தின் மேல் ஏற்றி அது நிலம் பாலை நிலமாக உருவகிக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம நிறைய பாடல்கள்ல பார்த்திருக்கோம். இங்க தலைவி கவலைப்படுறா. அவன் பொருள்வயிறு பிரிவதை பற்றிய ஒரு பக்கம் கவலை என்றால், அவன் போற வழி எப்படி இருக்குமோ தெரியலையே, வெம்மை நிறைந்த காடாக அது இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவள் கவலைப்படும் பொழுது தோழி வந்து அவளை ஆற்றுகிறாள். அப்படிலாம் இல்ல, அது பாலை, அது வந்து வெம்மையான காடு தான், ஆனா மழை பெஞ்சிருக்கிறதுனால அங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பசுமை இருக்கிறது, நீரும் இருக்கிறது. மான்கள் தங்களுடைய பிணைகளோடு அங்கே சுற்றி கொண்டிருக்கும். அப்படி சுற்றி கொண்டிருக்கும் பொழுது குமிழ மரத்தின் மேல் போய் அந்த மான்கள் உராயும். குமிழ மரம் அப்படிங்கிறது வந்து நம்ம இதான் முதல் தடவை பாக்குறோம்னு நினைக்கிறேன். அந்த காய்கள் வந்து தங்க நிற காசுகளை போல இருக்குமா. ஏற்கனவே வேப்பம் பழத்துக்கு தான் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஓமை பார்த்திருக்கோம் இல்லையா, தங்க காசு போல இருக்கு அப்படின்னு. இங்க வந்து இந்த குமிழ மரத்தினுடைய இப்ப இந்த மான் பிணைகள், மான் வந்து அந்த மரத்து மேல போய் இப்படி உராயறதுனால அந்த குமிழ மரத்தினுடைய காய்கள் கீழே சிதறுகின்றன. பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கள் கீழே சிதறுகின்றன. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், அழகான அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண் ஒருத்தி தன்னுடைய அணிகலன்களை அப்படி சிதற விட்டதை போல இருக்கிறதாம். அது போல அந்த காடு இருக்கும். அந்த காட்டுல நீ வருவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே தலைவன் போனா. வருவியா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கூட்டிட்டு போறது இல்ல. நீ வருவியா அப்படின்னு சொன்னா கடத்தற்கரிய வழி அது அல்ல, போகலாம், போய் நடந்து போகக்கூடிய ஓரளவுக்கு பசுமை நிறைந்த வழிதான் அது அப்படின்னு தானே நமக்கு புலனாகிறது. அதனால நீ கவலைப்படாதே, அவன் சென்ற பாதையை நினைத்து நீ கவலைப்படாதே, சீக்கிரமாக அவன் திரும்பி வந்து விடுவான் அப்படிங்கிறதான் இந்த பாடல் சொல்கிறது. நெடுவான் மின்னி குறுந்துளி தலையி படுமழை பொழிந்த பகுவாய் குன்றத்து உழைப்படுமான் பிணை தீண்டலின் இழை மகள் பொன்சை காசின் ஒன்பழம் தாம் குமிழ் தலை மயங்கிய குறும்பல் அத்தம் எம்மடு ஒருதியோ பொம்மல் ஓதி என கூறின்றும் உடையரோ மற்றே வேறுபட்டு இரும்புலி வழங்கும் சோலை பெருங்கல் வைப்பின் சுரன் இறந்தோரே. அந்த காடு அழகும் உடையது, அபாயமும் உடையது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இரும்புலி வழங்கும் சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய வழிதான். ஆனால் அந்த காட்டுல புலிகளும் இயங்குகின்றன. அதனால கொஞ்சம் ஆபத்தான இடம்தான். அதாவது எல்லாவற்றிலுமே அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கிறது, ஆபத்து இருக்கிற இடத்துல கண்கொள்ளாத ஒரு அழகும் இருக்கிறது. அந்த ரெண்டையும் தான் இந்த பாட்டு சொல்லுது. இரும்புலி வழங்கும் சோலை பெருங்கல் வைப்பின் சுரம் இறந்தோரை. பெரிய பெரிய கற்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய, பாறைகள் நிறைந்திருக்கக்கூடிய சுரன் என்றால் பாலை வழி. பாலை வழியின் வழியாக போகிற அவர் என்ன சொன்னாரு? எம்மோடு வருதியோ பொம்மல் ஓதி, அழகான கூந்தலை உடையவளே என்னோடு நீ வரியா அப்படின்னு கேட்டுட்டு தானே அவன் போனான். அவன் வந்து உண்மையா கூட்டிட்டு போறதுக்காக அப்படி கேட்கல.
அந்த வழி கடினம் இல்ல, போகலாம் அது அப்படிங்கறதுனால என் கூட வரியான்னு அப்படின்னு சொல்லிட்டு தானே போனா. அதனால அது வழி வந்து ரொம்ப கடுமையான வழி அல்ல என்பதை நீ புரிந்து கொள். கவலைப்படாதே, அவன் போன வழி நல்ல அழகான வழிதான், திரும்ப சீக்கிரமா வந்துருவான் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய வரிகள்லாம் வர்ணனை. நெடுவான் மின்னி, நெடிய வானமானது மின்னுகிறது. குறுந்துளி தலை, முதல்ல சின்ன சின்ன தூறலாக பெய்ய ஆரம்பிக்கிறது. படுமழை பொழிந்த பிறகு பெரிய மழையாக அது மாறி மழை பொழிகிறது. பகுவாய் குன்றத்து, பகுவாய்னா பிளந்த பிளவுபட்ட பாறைகளை உடைய, பகுனா பிளந்த, பகுவாய் குன்றத்து பிளந்துபட்ட பாறைகளை உடைய அந்த குன்றத்துல இப்போ மழை பெஞ்சு அந்த பிளந்துபட்ட பாறைகளுக்கு நடுவில் தண்ணி உரிச்சுன்னா அங்கிருந்து மரங்கள் வளர்ந்து வளரும் இல்லையா, அது காடே வந்து அழகா இருக்கும் பார்ப்பதற்கு. அப்படி மரங்கள் வளர்ந்து இருக்கின்றன. உழைப்படு மான் பிணை, மான் பிணை தீண்டல், பிணைனா இடம் ஜோடிகள், 2 ஜோடி மான் ஜோடிகள் விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த மரத்துல போய் உராயுது. அது ஓடி விளையாடும் போது அது ஒன்னோட ஒண்ணு உரசும் போது, அது மரத்துல போய் உரசும் போது அந்த குமிழ மரத்தினுடைய காய்கள் கீழே விழுகின்றன. உழைப்படு மான் பிணை தீண்டலின், அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், அந்த காய்கள் சிதறிக்கக்கூடிய காட்சி எப்படி இருக்கிறது என்றால், இழை மகள் பொன்சை காசின் ஒன்பழம் தாம் குமிழ் தலை மயங்கிய குறும்பல் அத்தம். குறும்பல்ல சின்ன சின்ன வழிகள், அத்தம்னா வழி, சிறிய சிறிய வழிகளை உடைய அந்த மலைப்பகுதியில குமிழ மரங்கள் நன்றாக பூத்து காய்த்திருக்கின்றன. அந்த குமிழ மரத்தினுடைய காய்கள் பொன் போன்ற நிறமுடைய பொற்காசுகளை போல இருக்கிறது. அந்த பழம் எப்படி கீழே விழுது அப்படின்னா, மான்பிணைகள் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டு அந்த மரத்தின் மேல் உராய்வதனால அந்த காய்கள் கீழே விழுகின்றன. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், நிறைய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய அணிகலன்கள் எல்லாம் கீழே பரத்தி வச்சு வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும், தன்னுடைய பொற்காசுகளை எல்லாம் அப்படி கீழே அப்படி வச்சு வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்குமோ அது போல அந்த இடம் காட்சி அளிக்கிறது. ரொம்ப அழகானது இல்லையா? இது வந்து மறைமுகமா என்ன சொல்றா அப்படின்னா, தலைவன் பொருளிட்ட போயிருக்கிறான், நிறைய பொருள் சேர்த்து கொண்டு வருவான், வந்தவுடன் நீ அணிகலன்களை அணிந்து கொண்டு இதே போல ஒரு இன்பகரமான வாழ்வை நீ நடத்த போகிறாய். அதனால இன்பகரமான வாழ்வு வேணும்னா அதுக்கான கொஞ்சம் சில சோதனைகளை நாம் தாங்கித்தான் ஆக வேண்டும். அதனால கவலைப்படாத. அதனால அவன் போயிருக்கக்கூடிய வழி என்பது, என்னோடு வருகிறாயா என்று கேட்டுவிட்டுதான் அவன் போயிருக்கிறான். அதனால அது நீ நினைப்பதை போல அச்சம் தரக்கூடிய, அச்சம் இருக்கிறது, புலி அங்கே வழங்குகிறது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது மழை பெய்து பசுமை நிறைந்து மான் பிணைகள் விளையாடக்கூடிய ஒரு இடமாகவும் அது இருக்கிறது. அதனால நீ கவலைப்படாதே, மிக விரைவாக அவன் வந்து விடுவான், வந்து உன் கைகளில் பொருளை நிறைப்பான். நீ அந்த காட்டுல குமிழ மரத்தினுடைய காய்களைப் போல நீயும் அணிகலன்களை சிதறவிட்டு அழகுற உன்னுடைய இல்லறத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து தோழி வந்து அவளை ஆற்று வைக்கிறாள். அதான் இந்த பாடல் அழகா இருக்கு இல்லையா? சரி. நெடுவான் மின்னி குறுந்தொளி தலையி படுமழை பொழிந்த பகுவாய் குன்றத்து உழைப்படு மான்பிணை தீண்டலின் இழைமகள் பொன்சை காசின் ஒன்பழம் தாம் குமிழ் தலை மயங்கிய குறும்பல் அத்தம் எம்மொடு வருதியோ பொம்மல் ஓதி என கூறின்றும் உடையரோ மற்றே வேறுபட்டு இரும்புலி வழங்கும் சோலை பெருங்கல் வைப்பின் சுரன் இறந்தோரே. காவன் முல்லை புதினாருடைய பாடல். சரி, அடுத்த பாடல் அம்மூவனார். அம்மூவனார்னாலே நமக்கு தெரிஞ்சிடும், அது நெய்தல் திணை பாடல் தான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு, நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான். அந்த காட்சியின் மேல தலைவியினுடைய துயரத்தை ஏற்றி வைத்து இந்த பாடல் சொல்லுகிறது. வயல்வெளிகள்ல உழவர்கள் பள்ளர்கள் அங்க வேலை செய்கிறார்கள். அதாவது உழவுலேயே வந்து கூலிக்கு வேலை செய்யக்கூடிய அந்த மல்லர்கள் வந்து நெல் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய களைகளை எல்லாம் நெற்கதிர்களை எல்லாம் அறிகிறார்கள். அறியும் போது நெய்தல் மலர்களும் மலர்ந்திருக்கின்றன, அந்த கழனிகள்ல மலர்ந்திருக்கின்றன. இவங்க எல்லாத்தையும் வேகமாக அறுக்கும் போது அதையும் சேர்த்து அறுத்துடுறாங்க அந்த கொடியுமே. ஆனா அந்த கொடியில மொட்டு இருக்கிறது, இவங்க சேர்த்து அறுத்துட்டாங்க, அறுத்து கொண்டு போய் இப்படி ஓரத்துல கூச்சி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த நெய்தல் மலர் இப்படி கொடியிலிருந்து அறுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இது மலராம இருக்கிறது இல்ல. அந்த மொட்டாக அறுத்து போடப்பட்டு இந்த குவியலில் போடப்பட்ட அந்த நெய்தல் மலர் கொஞ்சம் சூரியன் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிக்கிறது. ஆனா அதுக்கு தெரியாது இல்லையா, தன்னுடைய கொடி அறுபட்டு விட்டது, இனிமே நம்ம வளர போறது இல்லை அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. ஆனாலும் பேதையான அந்த நெய்தல் மலர் வந்து, பேதைனா அறிவில்லாததாகி அல்லது அறிவு மயக்க முடியாத மலர், அப்பொழுதும் அந்த வெட்டி போட்ட அந்த குவியலில் இருந்து மலர்கிறது இல்லையா. அதே போலதான் நானும், அதே போல நானும் எனக்கு துன்பம் செய்வனாக தலைவன் இருந்தாலும் கூட அவன் இப்போ செஞ்ச வேலையெல்லாம் என்னாச்சு, களவிலேயே இருந்தான், திருமணம் செய்து கொள்ளவில்லை. இப்படி என்னை அறுத்து போடப்பட்ட நெய்தல் மலர் போல நானும் இப்பொழுது பிணிப்பில்லாததாக இருக்கிறேன். ஆனாலும் அவனுடைய புகழை யாராவது கேட்டால் என்னுடைய முகம் மலரத்தான் செய்கிறது, மனம் மலரத்தான் செய்கிறது. எப்படி
சூரியனை கண்டவுடன் அங்க நெய்தல் மலர்கிறதோ அதே போல என்னுடைய முகமும் மலர்கிறது. எனக்கு அவன் செய்த துன்பம் என்பது எனக்கு நினைவுக்கே வரமாட்டேன் என்கிறது அப்படிங்கிறா. ரொம்ப அழகான பாட்டு. சென்னல் அறிஞர் கூர்வாட் புன்னுர காணார் முதலோடு போந்தன பூவே படையொடும் கதிரொடும் மயங்கிய படுக்கை தன்னுரு விழுமம் அறியா மென்மெல தெருக்கதிர் இன்துயில் பகவாய் திறக்கும். பகன்னு இருக்கா, பசுன்னு தான் இருக்கு இல்லையா, பசுவாய் திறக்கும். பெய்தை நெய்தர் பெருநீர் சேர்ப்பர்க்கு யான் நினைந்து இறங்கேனாக நோயிகந்து அரணிலாளன் புகழ எற்பெரினும் வல்லேன் மன்னே தோழி யானே. அரணிலாளன், அரண் இல்லாதவன், தலைவனை சொல்றான். அரண் இலாளன், அரண் இல்லாதவன். உனக்கு கொஞ்சம் கூட அரணே இல்லை. அரண் அன்புடையவன் தான், ஆனா அரண் இருக்கிறதா அவனிடம் என்றால் இல்லை. நான் இவ்வளவு துன்பப்படுகிறேன் என்பது தெரிந்தும் அவன் அதை பற்றி கவலை கொள்ளவே இல்லை. அப்ப என்ன அறம் இருக்கு அவங்கிட்ட? ஒரு அறமும் இல்லை. அதனால அது அதாவது பிறருடைய துன்பத்தை கண்டு தாமும் துன்புறுவது, அந்த துன்பத்தை போக்க முனைவது, முடிந்தால் அந்த துன்பத்தை போக்குவது, இதுல அந்த அரணுடையவர்களுடைய பண்பு இல்லையா? ஆனா இவனுக்கு அந்த பண்பே இல்லை. அதனால இவன் அரண் இல்லாளன். அவன் அரணிலாளன் என்பது தெரிந்தும் கூட அவனை பற்றிய புகழை யாராவது சொல்ல கேட்டால் என்னுடைய மனம் மகிழத்தான் செய்கிறது, மனம் முகம் மலரத்தான் செய்கிறது. என்ன செய்வது? என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னா, அவனுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நெய்தல் மலரை போல இருக்கிறது. இப்படிப்பட்ட நெய்தல் மலர் பூக்கக்கூடிய பெருநீர் சேர்ப்பன் அப்படின்னு தலைவனுடைய ஊர் வர்ணனை தான் அது. இங்க சென்னல் அறிஞர், சென்னற்களை அறியக்கூடிய அந்த உழவர்கள் கூர்வாட் புன்னுரு, அவர்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த கூறிய அறிவாளால அவங்க வேகமாக அறியும் போது நெய்தல் மலரை பறிக்காம இருக்கணும்லாம் ஜாக்கிரதையா யோசிச்சுட்டுலாம் அறிய முடியாது. அப்படிலாம் வேலை செய்ய முடியாது. வேகமா அப்படி அறியும் போது அதனுடைய கூர்மையான அறிவாளுடைய முனைப்பட்டு அந்த நெய்தல் கொடியினுடைய மலரும் அறுபட்டு வந்து விடுகிறது. காணார் முதலோடு போந்தன. அவங்க அதை பார்க்க கூட இல்லை. அவங்களுக்கு அது அந்த மலரை அப்படி அறுத்துட்டோங்கிறது கூட தெரியல. அதாவது தலைவனுக்கு என்னுடைய துன்ப நிலை புரியவும் இல்லை. அதுதான் அப்படி சொல்றான். காணார் முதலோடு போந்தன பூவே. ஆனா அந்த பூ மலர்றதை நிறுத்துச்சா அப்படின்னா இல்ல. படையோடும் கதிரோடும் மயங்கிய படுக்கை தன்னுரு விழுமம் அறியா. இப்படி கூர்வாளால் புண்ணுற்று ஒரு குயில்ல விழுந்து போய்விட்டு தன்னுடைய துன்பத்தை அறியாத அந்த மலர் சூரியன் வந்தவுடன் மலர ஆரம்பிக்கிறது. மொட்டாக இருப்பது மலர வேண்டும், அவ்வளவுதான் இல்லையா? மொட்டா இருந்தது, தண்ணியில இருக்கும் போது மொட்டா இருந்தது, இவங்க பறிச்சு போட்டாங்க. நீ பறிச்சு போட்டுட்டியா, அதனால நான் மொட்டாவே இருப்பேனே, அது அப்படியே இருக்கல. சூரியனை கண்டவுடன் அது மலர ஆரம்பித்து விட்டது. தன்னுரு விழுமம் அறியா, தனக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்ற துன்ப நிலையை அறியாத அந்த மலர் மென்மெல தெருக்கதிர் இன்துயில் பசுவாய் திறக்கும். தன்னுடைய இளம் வாயை, பசு என்பது இங்க இளமையான அந்த மொட்டு தன்னுடைய வாயை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிக்கிறது. பேதை நெய்தல், பேதை நெய்தல், அதுக்கு போய் கொஞ்சமாவது இது இருக்கா? அது பேதை எவ்வளவு மடமை பொருந்தியது. தனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு கூட அதுக்கு தெரியல. ஆனால் அது சூரியனை பார்த்தவுடன் மலர்கிறது. அப்ப அதுக்கு அது துன்பம் தெரிஞ்சா என்ன பண்ணிருக்கணும்? அது மலராம அப்படியே மொட்டாவே இருந்திருக்கணும். என்னதான் நீ அறுத்து போட்டி, இனிமே நான் மலர மாட்டேன்னு அப்படியே இருந்திருக்கணும். ஆனால் அது இப்படி இல்லை, அது மலருது. எனவே அது பேதை நெய்தல் அப்படிங்கிறா. பேதை நெய்தல் பெருநீர் சேர்ப்பர்க்கு. இப்படிப்பட்ட பேதை நெய்தல்கள் மலருகின்ற கூரை உடையவன் தலைவன். சோ அவனை காதலிக்கிற நானும் ஒரு பேதை நெய்தல் மலர் தான். யான் நினைந்து இறங்கேனாக. அதை நினைச்சு எனக்கு ஒரே மனசுல வருத்தமா இருக்கு. இறங்குதல் என்றால் வருந்துதல், அலமர்ந்து போதல். நோய் கந்து அரணிலாளன் புகழ. அந்த நோயை பற்றி கவலைப்படாமல் அவனை பற்றி யாராவது சொன்னால் அல்லது அவனே புகழ்ந்தான் என்றால் அதை கேட்டு அவன் நான் பெரினும் வல்லேன் மன்னே யான். அவனை யாராவது தவறாக சொன்னாலோ அல்லது புகழ்ந்து சொன்னாலோ என்னுடைய முகம் மலரத்தான் செய்கிறது. என்ன செய்வது? நான் இதை எப்படி பொறுத்து கொள்வது அப்படின்னு சொல்லி அது மலர் மேலிட்டு தன்னுடைய துன்பத்தை தலைவிங்க சொல்றா. சிறைப்புறமாக தலைமுகனது உர உணர்ந்து வற்புறுப்ப வன்புரை எதிர்மொழிந்தது. இங்க தோழிக்கிட்ட தலைவி இதை சொல்லுவதாக அவன் சொல்கிறாள். அழகா இருக்கு இல்லையா அந்த பாட்டு? அம்மூவனருடைய பாடல். சென்னல் அறிஞர் கூர்வாட் புன்னுர காணாறு முதலோடு போந்தன பூவே படையொடும் கதிரொடும் மயங்கிய படுக்கை தன்னுரு விழுமம் அறியா மென்மெல தெருக்கதிர் இன்துயில் பசுவாய் திறக்கும். பேதை நெய்தர் பெருநீர் சேர்ப்பர்க்கு யான் நினைந்து இறங்கேனாக நோயிகந்து அரணிலாளன் புகழ எற்பெரினும் வல்லேன் மன்னே தோழி யானை. சரி, இந்த பாடலோட நம்ம இந்த வகுப்பு நிறுத்திக்கலாம். அடுத்த பாடல் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.